இதில் என்னென்னா, எனக்கு இந்த செல்லு மத்தவங்கள மாதிரி பிடிச்சு நான் பேச தெரியல. இன்னைக்கு ஒரு ஒருத்தர் கேன்சரால் இறந்துட்டார். வேறு யாரும் கிடையாது, எங்கள் அண்ணன் தான். அதாவது ஏன் இது சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பாக்கு புகையில நீங்கள் கண்டிப்பான முறையில் போடுறத தவிர்த்துக்கோங்க. கேன்சர் வந்து பெரிய லெவலில் பாதித்து இன்றைக்கி அவர் இறந்துட்டார். ஆரம்பத்தில் வந்து அது கன்னத்தில் வந்து ஒரு பரு மாதிரி தான் வந்திருக்கு. அவர் பெருசாக கண்டுக்காதனால இடையில விட்டு இப்போ 2 ஜிஹெச்சுக்கு போய் ஸ்கேன் எடுத்து அது எடுத்துன்னு சொல்லி அங்கே ஒரு 6 மாதம் இருந்து இன்றைக்கி அவர் இறந்துட்டார். ஏன் இதில் நான் கூட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி பாதித்து கேன்சரால் இது பண்ணுறத விட வலியிலையும் வேதனையிலையும் நீங்கள் துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரணநடமாக அங்கே பெரியாஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா, புதூர் ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா கொடுமையான கொடுமை அப்படி ஒரு சித்திரவதை பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் போட்டு உங்களுக்கு மட்டும் அந்த வலி கிடையாது, உங்கள் வீட்டம்மா பிள்ளை குட்டி கடைசியில் வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி தவறுதலான நேரத்தில் வந்து ஒரு அவங்க யாரை நம்பி நிற்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதனால் புகையில போடுறத தவிர்த்துக்கோங்க. கண்டிப்பான முறையில் புகையில போடுறத தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. ஏன்னா நீங்கள் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க தான் கஷ்டப்படணும். நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியம் இந்த 6 மாதத்துலேயே போயிடும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாக்கு புகையில போடுறத தவிர்த்துக்கோங்க.